இன்றைய பதிவு நம்ம அன்றாடம் தினமும் காலை மதியம் இரவு அப்படின்னு 3 வேளையும் உணவை எடுத்துக்கொள்வோம். அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை குறிப்பிட்ட, அதாவது இந்த உலகத்தில் மொத்தம் 4 திசைகள் தான். அதாவது எந்தெந்த திசைகளில் அமர்ந்து சாப்பிடுவதனால நமக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், எந்தெந்த திசை யாருக்கு உரியது, எந்த கடவுளுக்கு உரியது அப்படிங்கிறத இன்றைக்கி பதிவாக பார்க்க போகிறோம். அதாவது கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுவதனால நமக்கு கல்வி வளம் பெருகும், ஆயுள் விருத்தியாகும். மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுவதனால நமக்கு செல்வம் பெருகும். தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுவதனால நமக்கு அழியா புகழ் உண்டாகும். வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடுவதனால நமக்கு நோய்வாய் ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது. அதனால் கிழக்கு, மேற்கு, தெற்கு இந்த 3 திசையும் உணவு அருந்த சரியான திசை அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிழக்கு திசை இந்திரனுக்கு உரியது, மேற்கு திசை மகாலட்சுமிக்கு உரியது, வடக்கு திசை சிவனுக்கும் குபேர பகவானுக்கும் உரியது, தெற்கு திசை யமனுக்கு உரியது. இது போன்ற பதிவை பார்ப்பதற்கு நம்முடைய ஓம் டெம்பிள் வேர்ல்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற